நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கூடி வர பண்ணியிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் அனுப்புவீராக. ஆண்டவரே, நீங்கள் இடைப்பட்டாதான் அது வார்த்தை. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஊடுருவட்டும் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. இப்பொழுதும் நீர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷ சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தையே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே சில காரியங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக திக்கற்றவர் பிள்ளைக்கும் விதவைக்கும் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இந்த கொஞ்ச நாட்களாக சில காரியங்கள் எங்களுக்கு அதிகமாக வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக பெண்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல நேரங்களிலே வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் அல்லது நேரடியாக பேசுகிற விஷயமாக இருக்கட்டும், இப்பொழுது கொஞ்ச நாட்களாக கணவன் மனைவி அல்லது குடும்பத்துக்குள்ளே இந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது. சகிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனுடைய விளைவு அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் குடும்பம் பாதிக்கப்பட்டது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை என்னவாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் அதிகமாக மன ரீதியாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பொதுவாகவே ஒரு பரவலாக ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு தெரியும். மேலை நாடுகளுக்கு போய்ட்டோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெலாம் போய்ட்டோம்னு சொன்னால், பொதுவாக பசங்க சர்ச்சுக்கு வரதில்லை, யூத்து மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ இருக்கிற யூத் மோசமாக இருக்கிறாங்க, அந்த பசங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் உட்காந்து பார்த்தோன்னு சொன்னால், பெரும்பாலும் 90% பெற்றோருடைய பாதிப்பு தான் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அங்கே டிவோர்ஸாக இருக்கட்டும், செப்பரேஷனாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகள் விஷயத்திலாக இருக்கட்டும், பெற்றோர் அவ்வளவு இப்போது கரிசனை உள்ளவர்களாக இல்லை. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இப்போ நிறையா பார்க்குறோம். பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லை, பிள்ளையை வச்சுக்கிட்டே சண்டை போடுறாங்க. பிள்ளை உங்கள்கிட்ட இருக்கட்டும் எங்கிட்ட இருக்கட்டும், எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்லாம் பிள்ளைங்க எதிரில் என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. இது அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய விளைவு என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்கல, அவங்க அப்படி போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவர்கள் தவறான வழிக்கு போகிறதுக்கான காரணங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. நிறைய யூத்ஸ்கிட்ட உட்காந்து பேச 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 அவங்கள நம்ம சொல்கிறோம், அவங்க பசங்களாம் இப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களோட உட்காந்து பேச பேசும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ராப்ளம்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம காலகட்டத்தில் நான் சொல்வேன், நமக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலலாம் பெற்றோர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், என்ன பிரச்சனை ஆனாலும் பிள்ளையை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. பிள்ளைகளுக்காகவாது என்ன செய்வாங்க, அது இப்படி ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காகவாது நம்ம என்ன செய்யணும், சேர்ந்து வாழணும் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, பிள்ளைகளை பற்றின கரிசனையே இல்லை. அவங்க தனியாக வாழ்கிறதுக்கு தயாராகிறாங்க. அதனால் அதனோட பாதிக்கப்படுறது யாருன்னா பிள்ளைகள் தான் அதிக அளவு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. அப்போ இந்த திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதரவற்ற பிள்ளைகள். பெற்றோர் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, அன்பு இருக்காது, அவங்கள நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனுடைய விளைவு அவன் அந்த அன்பையோ அந்த நேசத்தையோ வேறு எங்கேயோ ஒரு பக்கம் திருப்புறான். திருப்பும்போது உலகம் அவனை ஆட்கொள்ளுகிறது. உலகம் எப்போவுமே கெட்டுதான் இருக்குது. எல்லா காலத்திலும் உலகம் எப்படி இருக்குது, கெட்டுதான் இருக்குது. எப்போ பழம் சாப்பிட்டாங்களோ ரெண்டு பேரும், அப்போதுலேருந்து பூமி எப்படி தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது. எல்லா காலத்துலேயும் மோசமாக தான் இருக்குது. முதல் மரணமே கொலை தான், ஃபஸ்ட்டு மரணமே கொலை தான். அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்தின் மேலே பழி போட்டு பிரயோஜனம் இல்லை. நோவா காலத்தில் பூமி சீர்கேட்டதாக இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போ அந்த காலத்துலேயும் ஒரு மனுஷனால் நீதிமானாய் வாழ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ் மேலே பழி போட முடியாது. ஸ்கூலில் தான் என் பிள்ளை கெட்டு போகுது, டியூஷனுக்கு போகிற இடத்துல தான் கெட்டு போகுது, வேலைக்கு போகிற இடத்துல தான் கெட்டு போகுது அப்படின்னு.
எந்த இடத்திலும் கெடாமல் இருக்க முடியும். எந்த இடத்திலும் பிள்ளையால் பத்திரமாக இருக்க முடியும். நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சோதோம் குமாராவுக்குள்ளேயே 2 பெண் பிள்ளைகளை ரொம்ப பத்திரமாக லோத்துவின் மனைவி பாதுகாத்துட்டாங்க. லோத்துவின் மனைவி சோதோம் குமாராக்குள்ளேயே 2 பெண் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், சோதோம் குமாரா 100% அழிகிற இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த 2 பெண் பிள்ளைகள் மட்டும் ஒழுக்கமாக இருந்துச்சு. ஆனால் எப்போ ஒரு தாயும் தகப்பனும் பிரிஞ்சிட்டாங்க, தனியாகிட்டாங்களோ, அந்த 2 பெண் பிள்ளைகளும் கெட்டு போச்சு. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். திக்கற்ற பிள்ளைகள் ஆகும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒரு செப்பரேஷன். பெற்றோர் தயவுசெய்து உங்களோட பார்க்குறத விட அடுத்த ஜென்ரேஷனை பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷனை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. நாம் எடுக்கிற முடிவு அவங்கள எப்படி பாதிக்கும்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய செப்பரேட் ஆகிற பெற்றோரால் பிள்ளைகளை கண்டிக்க முடியல, கேள்வி கேட்க முடியல. நீ என்ன பெரிய ஒழுங்கான்னு பிள்ளைங்க கேட்குது. அப்பாக்களுக்கு அம்மாக்களை விட அப்பாக்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு குறைவு தான், அம்மாக்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் கேட்குற கேள்விக்கு அம்மாக்களால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி நிறைய பிரச்சனை அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆதரவளிக்கிறாருங்கிறது வேற, அவர் ஆதரவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வேற. அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நியாயம் ஒன்று செய்கிறார். அவர்களுக்கு தேவையானபடி ஒரு ரைச்சஸ்னஸ் ஒன்று ஆண்டவர் செய்கிறார். வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சில ஆட்களை நாம் நெகட்டிவாகவே பார்க்குறோம். இங்கே அப்பா அம்மாவோட வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அம்மா இல்லாமல் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்பா இல்லாமல் வளர்கிறவங்க இருக்கிறாங்க. 2 பேருமே இருப்பாங்க, ஆனால் தனியாக வளர்கிறவங்க இருப்பாங்க. பிள்ளைகள் அவர்கள் குடும்பம் பாமாகிற வரைக்கும் அவர்கள் பெற்றோரோடு இருப்பது தான் சரி, அப்படி இருப்பது நல்லது. ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் பெற்றோரை கொடுத்துருக்கிறார், பாதுகாப்பாக கொடுத்துருக்கிறார். அந்த பாதுகாப்பு இல்லாமல் என் பிள்ளைகள் வளரும் அப்படின்னா, என் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் தைரியம் இருக்கலாம். அது உங்களுடைய தைரியத்தை பொறுத்தது. ஃபார்முலா இது தான். நைட்டில் கண்ணு முழிக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபார்முலா. அட போங்க, நைட்டில் தாங்க எல்லாமே ஜாலியாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி உலகமே நைட்டில் முழிச்சிருக்கு அப்படின்னா அது சூழ்நிலை, அது சக்ஸஸாக கூட உங்களுக்கு தோணும். ஆனால் இயற்கை பிரமாணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் தூங்கணுங்கிறது இயற்கை பிரமாணம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் தனியாக வளருவாங்க, தனியாக இருப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. பல நேரங்களில் பெற்றோர் என்பவர்கள் ஒரு வேலி மாதிரி, ஒரு தோட்டக்காரர் மாதிரி, ஒரு பாதுகாவல் மாதிரி. நம்ம பிள்ளைகள் நல்லவங்க தான், பிசாசு கெட்டவன், நம்ம என்ன செய்ய முடியும்? பல நேரத்தில் ஏன் ஆண்டவர் இந்த உறவுகள், எதுக்கு ஒரு நாட்டுக்கு கோட்டைன்னு ஒன்று கொடுக்கணும், சுவர்னு ஒன்று கொடுக்கணும், பாதுகாப்புன்னு ஒன்று கொடுக்கணும்? ஏன் ஒரு வீட்டுக்கு நம்ம கதவுன்னு கொடுக்கணும்? யோசித்து பாருங்கள். எங்கள் ஏரியாவில் எல்லோரும் ரொம்ப நல்லவங்க, அதனால் நாங்கள் நைட்டில் கதவை பூட்டாமையே தான் தூங்குவோம். நான் சொல்கிறீங்க, பூட்டுறோம் தானே, அது ஒரு பிரமாணம். அந்த மாதிரி தான் இதுவும். பல நேரங்களில் நாம் இந்த பிள்ளைகளை, இன்றைக்கி சூழ்நிலை வேறு, பெரும்பாலும் நாம் பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விடக்கூடாது. அப்போ பல நேரங்களில் நாம் எப்படி இந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்குது எல்லாமே. அப்போ இந்த ஆதரவற்ற திக்கற்ற பெற்றோரால் இதாக்கப்பட்டதான பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவர்களுக்கு எப்படி நியாயம் செய்கிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 10:18 வாசிக்கும் போது ஒரு சில காரியங்களை கர்த்தர் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். முதலாவதாக வேதாகமத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். ஆதியாகமம் 21:14 வாசியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இது ஆகாருடைய சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஆகாருடைய சம்பவம் அல்ல, இஸ்மவேலுடைய சம்பவம். அந்த அதிகாரம் முழுக்க கீழே வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார், அப்புறம் பிள்ளை வளர்ந்து வருகிற வரை. இதில் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை பற்றி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவார், ஆகாரை பற்றி அல்ல, பிள்ளையை பற்றி பேசிக்கிட்டே வருவார். பிள்ளை வளர்ந்து வரும் அளவும் கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையை பற்றி கர்த்தர் பேசுவார். இந்த இஸ்மவேல், இப்போ நம்ம இந்த சம்பவத்தை நம்ம எப்போவுமே ஆபிரகாமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். பைபிள் அப்படி தான் எழுதுது, ஆபிரகாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். ஏன் அனுப்பினார்? கர்த்தர் அனுப்ப சொன்னார். உண்மை, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.
அதுக்கு பின்னாடி நிறைய தேவனுடைய திட்டம் இருந்தது. ஏன்னு சொன்னால் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்றாக வளரவே முடியாது. ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள் இஸ்மவேலுக்கு போக முடியாது. இஸ்மவேலுக்கு தனி ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுட்டார். 17:20 இருக்குது, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகி பெருகவும் பண்ணுவேன். ஸோ இந்த வாக்கு தத்தம் இஸ்மவேலுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார், பிள்ளை பிறந்த உடனே கொடுத்துட்டாரு. ஸோ இது ஆபிரகாமுக்கு தெரியும். இது ஆபிரகாமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சரி. இஸ்மவேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் பாருங்களேன். இஸ்மவேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். வசனம் சொல்லுது, பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அப்படின்னு இருக்குது. அப்போ பிள்ளைக்கு என்ன வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 14 வயசு இருக்கும். அதிகம் எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் இஸ்மவேல் பிறந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து தான் ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாமுக்கு 86 வயசில் இஸ்மவேல், 100 வயசில் தான் யார் பிறக்கிறா? ஈசாக்கு. ஈசாக்கு பிறந்த பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போனா குறைஞ்சபட்சம் இஸ்மவேலுக்கு ஒரு 14 வயசு இருக்கும். 14லேருந்து 15 வயசுக்கு மேலே தான் இருக்கும், கீழே இருக்காது. ஸோ வெல் மெச்சூர்டு பர்சன், நல்ல ஒரு வாலிப பிராயம் உள்ளதான டீனேஜ் 13க்கு மேலே உள்ளதான ஒருத்தன். இவன் இப்போ தாயோட கொட்டு அவனை அனுப்பும்போது, ஆபிரகாமுடைய சிச்சுவேஷன் அவன் அனுப்ப சொல்லும் போது, ஆபிரகாம் அனுப்பும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இஸ்மவேலுக்கு தெரிகிறது நம்ம அப்பா நம்மளை என்ன செய்கிறாரு, அம்மாவோட விரட்டி விடுறாருன்னு தெரியுது. இது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் செய்கிறார். ஆபிரகாம் மேலே எந்த தவறும் இல்லை, அது கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ளது. இந்த ஆபிரகாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேரில் அவன் செய்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தப்பாகவே தெரியும். அவன் செய்கிறதெல்லாம் சரி, ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யும் போது அவன் எல்லாருக்கும் எப்படி ஆகிறான்? கெட்டவனை போலவே மாறுவான். இப்போ பாருங்கள், 6 ஆண்டுலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு 145 வயசு, இவனுக்கு ஒரு 70 வயசு. போன்னு சொல்லும் போது, அப்பா நான் போகிறேன், உங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி ஒரு பையன் வயசான அப்பா கிட்ட உங்களை விட்டுட்டு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் தனியாக போகிறேன்னு சொன்னால் அப்பா என்ன சொல்லுவார்? இப்போ ஆபிரகாம் சொல்கிறான், இல்லைப்பா ஆண்டவர் சொன்னார் நான் கானானுக்கு போகிறேன், ஆண்டவர் சொன்னார் போயிட்டார். இது முதல் இன்சிடெண்ட். 2வது, லோத்தை அனுப்ப சொல்கிறார் ஆண்டவர். லோத்தையும் அனுப்பி விட்டான். இப்போ அவன் என்ன நினைப்பா, எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு வந்தார், நல்லா கானானுக்கு வந்தோடனே என்ன பண்ணிட்டார்? வெட்டி விட்டார், போன்னு சொல்லிட்டார். இது 2வது. 3வது, ஒரு நல்ல ஒரு 12-15 வயசு ஒரு பையனை தோல் மேலே தண்ணி வச்சு ஒய்ஃபை கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு போய் இனிமேட்டு நீங்கள் இருக்காத, ஒன்று எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் அனுப்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன நினைப்பான்? எங்கள் அப்பா என்ன சாராளுக்கு குழந்தை பிறந்தவுடனே எங்கள் அப்பா அது வரைக்கும் என்னை அன்பாக தான் வச்சுருந்தார், நல்லா வச்சுருந்தார், அந்த குழந்தை பிறந்துச்சு, பிறந்தவுடனே எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டார். இது இஸ்மவேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு நாள் காலைல பையனை கூப்பிட்றாரு, ஈசாக்க வா நம்ம போயிட்டு வருவோம். எங்கே போகிறோம்? ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காரு, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். போகிறாரு, மேலே போய் படுக்க வச்சு கையை கட்டி கத்தியை வாங்குறாரு. என்ன நினச்சிருப்பான் அவன்? எங்கள் அப்பா என்னை எது கூப்பிட்டு வந்தார்? கொல்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், ஆபிரகாமுடைய வியூவில் அவன் செய்கிறது எல்லாமே சரி, கர்த்தர் சொன்னார். ஆனால் உலகத்தின் வியூவில் ஆபிரகாம் செய்கிறது எல்லாமே அநியாயம், அக்கிரமம். பையனை கொல்ல பார்க்குறான், பையனை விரட்டி விட்டுட்டான், அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டான், போதாததுக்கு இருக்கிற ஒரே பையனை கொலை பண்ண பார்க்குறான். இப்படி தானே வேர்ல்டு சொல்லும். எத்தனை பேர் நம்புவாங்க? அது எப்படிங்க ஒரே பையனை ஆண்டவர் கொல்ல சொல்லுவாரா? இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சொன்னால் ஒத்துப்போமா? உன் பையனை கொல்லுன்னு சொன்னால் ஒத்துப்போமா? அது எப்படிங்க ஆண்டவர் கொல்ல சொல்லார்? கேட்போம் தானே. ஆண்டவர் அவனை அப்படி தான் சொன்னார், கொல்ல விடலை, காப்பாற்றிட்டார். ஆனால் வியூ உலகத்தின் பார்வையில் இதுதான் நன்மை செய்து தீங்கு அனுபவி. கர்த்தருக்கு நீங்கள் ஒன்று செய்யும் போது உலகம் உங்களை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது, ஒத்துக்கொள்ளாது. உலகம் உங்களை பகைக்கும். எங்கே நம்ம இங்கே மிஸ்டேக் ஆகும் தெரியுமா? உலகத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதா, ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதா? நீங்கள் தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். பல நேரங்களில் நீங்கள் கெட்டவர்களைப் போல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவீர்கள். ஊர்களுக்கு போய் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, நிறையா இருக்கும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்களாம் இருக்காங்க. பல நேரங்களுக்கு பிள்ளைகளுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க.
பிள்ளைங்க வியூவில் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் அப்பா இப்படி வேலை வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார், எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டார், எங்கள் நல்லது போலதுக்கு அவர் இருக்கவே மாட்டார். ஆமாம், ஆனால் எதுக்கு சுற்றினார்? யாருக்காக சுற்றினார்? எதுக்காக கஷ்டப்பட்டார்? 5 வருஷம் போய் வெளிநாட்டில் இருப்பார், பாவமாக இருக்கும். இங்கே இருக்கிறவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்கள் அப்பா எதுக்கும் வரமாட்டார், எங்கள் அம்மா தான் எங்களை இருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அது பொறுப்பு, பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா இருக்கிறாங்கன்றதுனால தான் அந்த ஐயா போய் அந்த 5 வருஷம் பாலைவனத்தில் வேலை பார்க்குறான், சவுதி அரேபியாவில் எங்கேயோ வேலை பார்க்குறான். ஆனால் அந்த ஆளுடைய தியாகம் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. நம்ம ராங்காகவே விழும் ப்ரொஜெக்ஷன். தப்பாக நிறைய தகப்பன்மாருக்கு ப்ரொஜெக்ஷன் தப்பாகவே விழும். பல நேரங்களுக்கு பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் ராங்காகவே தெரியும், ராங் ப்ரொஜெக்ஷன். இஸ்மவேலோட வியூ யோசித்து பாருங்கள். எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டார், ஒன்றும் கொடுக்கல, ஒரு துருத்தியில் தண்ணியை கொடுத்து என்னை விரட்டி விட்டார். எங்கள் அம்மா அலைஞ்சு திரிஞ்சாங்க. உண்மை. தேவன் தான் அனுப்ப சொன்னார். அப்போ தேவன் இரக்கம் இல்லாதவரா? பல நேரங்களில் பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க, எங்களை ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி நடத்தினார்? எங்களை எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே நடத்தினார்? ஏன் எங்களை சொந்தக்காரங்கள்லாம் ஏமாத்தினாங்க? ஏன் அப்புறம் ஆண்டவர் அதில் பார்த்துக்க மாட்டாரா? ஆண்டவர் தான் சில நேரத்தில் உன்னை அப்படி அனுமதி கொடுக்குறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் உன் தகப்பனாக இருக்கிறத விட தேவன் உனக்கு தகப்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாம் உனக்கு கொடுக்க போகிறது ஒரு துருத்தி தண்ணி, கர்த்தர் கொடுக்க போகிறது ஒரு நீரூற்று. பின்னாடி வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அது துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்துவில் வல்லவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கொடுத்த தண்ணி ஒரு நாளைக்கு தான் வரும். நாம் இப்போ ஆபிரகாமை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறோம், நம்மளை ஏமாத்தினவங்களை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறோம். எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டார், சொத்து வைக்காமல் போயிட்டார், எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டார், நானும் எங்கள் அம்மாவும் தனியாக இருந்தோம். உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா என்னை ஏன் இந்த கஷ்டத்தில் நடத்தினார்? நானும் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தோமே, அப்போல்லாம் ஆண்டவர் இல்லையா? இன்றைக்கி இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, இது வரைக்கும் உங்களை உயிரோடு வச்சது யார்? இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் உங்களை ஜீவனோடு கூட வச்சது யார்? அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் நீ சாகாமல் உன்னை பாதுகாத்தது யார்? இஸ்மவேல் தேவனை பார்த்து கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்? ஒருவேளை உன் தகப்பன் உனக்கு ஒரு துருத்தி தண்ணியோடு கூட உன்னை அனுப்பிவிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு துறவையே உனக்காக உண்டாக்கினவர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் அப்பா இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, எங்கள் அப்பா சரியாக வளர்க்கலை, என்னை விரட்டி விட்டார், யாரும் இல்லை, தனியாக விட்டுட்டோமே, நம்ம அந்த குறையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, வசனம் தெளிவாக சொல்லுது, உன்னை அப்படி அனுப்பிவிட சொன்னதே கர்த்தர் தான். பல நேரங்களில் உன்னை நடத்துனது கர்த்தர் தான். ஏன்? நீ அங்கே இருந்தினா பெரிய ஜாதி ஆக முடியாது. சில இடங்களில் உன்னை கர்த்தர் வைக்காமல் பிரித்து கொண்டு வந்ததுக்கு காரணம் இருக்குது. ஈசாக்கு கூட இருந்தால் நீ என்றைக்கும் பெரிய ஜாதி ஆக முடியாது. இஸ்மவேலுக்கு கர்த்தர் சொன்னது இதுதான். என்ன சொன்னார்? அவனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ எப்போ ஈசா கூட இருந்தாலும் அடிமை பெண்ணின் மகனாகத்தான் இருப்ப. எவ்வளோ நாள் ஈசா கூட இருந்தாலும் வசனம் உனக்கு என்னதான் சொல்லும்? அடிமை பெண்ணின் மகன்தான். ஆனால் உன்னை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்து உன்னை தனியாக ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற விரும்பினார். நீ இருக்கிற இடத்துல இருந்தால் நீ பெரிய ஆள் ஆக முடியாது. கர்த்தர் உன்னை பிரித்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீ துஷ்ட மனுஷன் தான். இஸ்மவேல் யாரு? துஷ்ட மனுஷன். நம்ம இஸ்மவேல்னு சொல்கிறோமே, கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது ஆகாரை பார்த்து சொல்லும் போது நியாயப்பிரமாணம் என்று சொல்கிறார். அவர் இஸ்ரவேலர்களுக்கு ஈக்குவலாக இஸ்மவேலை உருவாக்கப்படுத்துகிறார். ஆவியானவர் அந்த இடத்துல கொண்டு வரார். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தால் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளான பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆகாரை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்துக்கு லிங்க் பண்ணுறார். கீழே சாராளை கொண்டு வந்து சுயாதீன பிரமாணம் உங்களுக்கு எனக்கும் ஈக்குவலாக கொண்டு வரார். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்மவேல் என்பது கர்த்தர் பிரித்து கொண்டு வந்த ஒரு பிரமாணம், கர்த்தர் பிரித்து கொண்டு வந்த ஒரு ஜாதி, ஒரு இனம். கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார்? நீ ஈசா கூட இருந்தால் பெரிய ஆள் ஆக முடியாது, நீ அடிமையாகவே தான் இருப்ப. அப்போ கொஞ்ச நாள் உன்னை பிரித்து எடுக்கும்போது நீ வனாந்தரத்தின் பாதைக்கு போக வேண்டியது இருக்குது. துருத்தியில் தண்ணி வச்சு அமுச்சு விட்டுருப்பாங்க.
ஒரு கடமைக்கு, ஒரு சடங்காச்சாரத்துக்கு அல்லது ஒரு ஒரு பேருக்கு ஏதோ ஒன்று கொடுத்து உன்னை ஒதுக்கி விட்டுருப்பாங்க. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கொடுத்ததை வச்சு உன்னை காப்பாற்றிக்க நீ முடியாது. நான் உனக்கு ஒரு துறவு வச்சிருக்கிறேன். இதுதான் கர்த்தர் உனக்கு செய்கிற நியாயம். திக்கற்ற பிள்ளைக்கு கர்த்தர் செய்கிற நியாயம் என்ன? ஒரு வியூவில் போய் இப்போ ஆபிரகாமை போய் கேட்குறாரு இஸ்மவேல், ஏன்பா என்னை விரட்டி விட்டீங்க? நானும் உங்கள் பையன் தானே, நீங்கள் தானே என்னை ஆசாசியாக வளர்த்தீங்க, ஏன்பா என்னை விரட்டி விட்டீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் என்ன பதில் சொல்லுவார்? ஆபிரகாம்கிட்ட இருக்கிற ஒரே பதில், கர்த்தர் உன்னை விரட்டி விட சொன்னார்ப்பா. அப்போது அது கூட எனக்கு வசனமாக தான் இருந்துச்சு. வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு வசனமாக இருந்தது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், நான் செஞ்சேன். இப்போ இஸ்மவேல் அடுத்து யார்கிட்ட போகணும்? கர்த்தர் இடத்துல போகணும். ஏன் ஆண்டவரை என்னை விரட்டி விட சொன்னீங்க? நான் எங்கள் அப்பாவோட நல்லா தானே இருந்தேன். இப்போ ஆண்டவர் சொல்வார், நீ உங்கள் அப்பா கூட இருந்தால் கடைசி வரைக்கும் அடிமையான இடத்தில் பிறந்தவன். நீ உங்கள் அப்பா விட்டு வந்துட்ட, நான் தான் உன்னை அனுப்பிவிட சொன்னேன். ஏன் தெரியுமா? உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. எவ்வளோ காலங்கள் நம்ம இருந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இந்நேரம் நம்ம எப்படியோ தான் இருந்திருப்போம். கர்த்தர் நம்மளை பிரித்து கொண்டு வந்தார், தனியாக கொண்டு வந்தார். வந்த உடனே வனாந்திரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, தண்ணிக்கே கஷ்டம் வந்துச்சு, சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்துச்சு, அலைஞ்சு திரிகிற காலம் ஒன்று இருந்துச்சு. ஆகார் அலைந்து திரிந்தாள். சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அந்த அம்மா படுற கஷ்டம், கணவனால் விரட்ட விடப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, அல்லது தாய் இல்லாதவங்க, தகப்பன் இல்லாதவங்க, அந்த பிள்ளையை வளர்க்கப்படுற கஷ்டம், இல்லை அந்த பிள்ளைப்படுற கஷ்டம் எவ்வளவா இருக்குது. சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனால் இது அத்தனையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே தான் இருந்துக்கிட்டே இருந்தார். ஆகார் சொல்லிட்டாங்க, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், என்னால் முடியாது, அவ்வளோதான், ஓவர். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ கூட நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன்னு தான் சொல்கிறார். ஆகாரின் சத்தத்தை அவர் கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவர் சொல்கிறார், அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த பிள்ளை சாகாது. நீங்கள் சொல்கிறீங்கள, இந்த பிள்ளை மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்நேரம் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கோம். ஆமாம், அதான் உண்மை. உங்கள் வாழ்க்கை வேறு எப்படியோ எங்கெங்கேயோ போயிருக்கோம். இன்றைக்கி ஒரு குடும்பமாக நம்மளை ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருப்பதுக்கு காரணமே கர்த்தர் அந்த கொடுத்த பிள்ளை தான். எத்தனையோ பேர் பிள்ளைக்காக தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் நம்மளை விரட்டி விடப்பட்டு, கைவிடப்பட்டு, யாரும் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல், எங்கே போவோன்னு தெரியாமல், அவன் பார்த்தான், இஸ்மவேல் பார்த்தான், 15 வயசு பையன் அவங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்க்குறான். அவனும் எடுத்த உடனே வில் வித்தைக்காரனா டே 1 ஆகி பெரிய ஆளாலாம் மாறல. தேவன் பிள்ளையோட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்திலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. கல்யாண வயசு வரைக்கும் அவனை வளர்க்கணுமே, சாப்பாடு போடணுமே, 3 வேளை சாப்பாடு போடணுமே, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமே, இதுக்கெல்லாம் ஆகார் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒன்று எப்படியோ கர்த்தர் கூட இருந்து தாங்கி நடத்தினார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இப்பவும் சொல்லுவேன், நம்ம ஆகாராகவே இருக்கலாம். இதில் பிரச்சனைக்கு இவ்வளோ பிரச்சனைக்காலம் ஆகார் தான். ஆகாராகவே இருக்கலாம். நாச்சியாரை அற்பமாக நினச்சிருக்கலாம். நம்ம ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் தப்பு பண்ணியிருக்கலாம். ஏன் இஸ்மவேல் கூட காரணமாக இருக்கும். அவன் கூட இவனை கிண்டல் பண்ணான், கேலி பண்ணான் இருக்கு. ஈசாக்க இருக்கட்டும், நாம் பண்ண தப்பு தான், ஒரு நாள் பண்ணோம். தப்பின் நிமித்தமாக தான் இந்த சூழ்நிலையே வந்திருக்கோம். நம்பக்கூடாதவங்களை நம்பி, வாழக்கூடாத வாழ்ந்து பெற்றோரை விட்டுட்டு என் வாழ்க்கையை நானே அமைச்சிக்கிறேன்னு நடுத்தரில் நிற்கிற கேஸ் எத்தனையோ இருக்குது. ஏதோ தப்பு பண்ணியாச்சு. அந்த தப்பையே எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. அப்பா அம்மா கிட்ட பண்ண சொல்லுவாங்க, என் பேச்சை கேட்டியா, நீ உன் இஷ்டத்துக்கு தானே முடிவெடுத்த, கஷ்டப்படு, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதும்பாங்க. சில நேரத்தில் அப்பா அம்மா என்ன சொல்லிடுவாங்க, 3 தங்கச்சி இருக்குது, 4 தங்கச்சி இருக்குது, எல்லோரையும் கல்யாணம் பண்ணணும், உன்னெல்லாம் இப்படி கொண்டாந்து வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்றவாங்க. அலைஞ்சு திரிகிற வாழ்க்கை தான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அழைத்து கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எந்த இடத்துல எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்து எங்கே நீங்கள் மனம் திரும்பினாலும் அந்த இடத்துலேருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு இடத்துல எல்லாரும் விட்டுருவாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். இப்போது ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்குறார். திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன கொடுக்குறார்? நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவன் வியூ இஸ்மவேல் வியூ, அது ஆபிரகாம் வியூ. அவன் செஞ்சதில் அவன் பக்கம் நியாயம் இருக்குது. நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். நம்மளை அனுப்பி விட்டாங்க, விரட்டி விட்டாங்க, நாம் இப்படி இருந்தோம், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அது ஒரு சூழ்நிலை, அது ஒரு காலகட்டம். ஒரு நாள் வரும், என் தேவன் என்னை உயர்த்துகிற காலகட்டம் ஒன்று வரும்.
என்னை ஆசீர்வதிக்கிற காலம் ஒன்று வரும். வளர்ப்பதற்கு வழி இல்லை, ஆள் இல்லை, யாரும் இல்லை, அனாத மாதிரி இருக்கிறோன்னு நினச்சாலும் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னமும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளையை முடிவு பரியந்தம் நடத்துவார். திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார். ரெண்டாவது இன்னொருத்தர் இருக்கிறான். எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? ஏசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏசாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம எல்லாருமே யாக்கோபோடைய வியூலேருந்து தானே பார்த்துட்ருக்குறோம். யாக்கோபோடைய வியூலேருந்து பார்க்குறோம். ஏசாவோடைய வியூலேருந்து பாருங்கள். தான் தம்பிக்கிட்ட வந்து ஒரு நாள் சாப்பாடு கேட்குறான், உயிர் போகிற நேரத்தில். அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? கொடுக்குறேன், சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தினா தரேன்றான். ஏசா சொல்கிறான், சாவ போகிறேன், சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான். அவன் பண்ண தப்பு, அதில் மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா சேஷ்டபுத்திர பாகம் சாவர வரைக்கும் வரும், செத்தாலும் வரும். செத்துட்டானா ஏசாவுடைய பசங்களுக்கு தான் அது வரும். அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் செஞ்சது தப்பு, அதில் எந்த மாற்றுக்கு. திருப்பியும் சொல்கிறேன், ஏசா செஞ்சது தப்பு. ஆனால் அவன் கண்ணீர் விட்டு அழுதான்னு இருக்குது. திருப்பி இன்னொரு இடத்துல எபிரேயர் 12 இருக்குது. தான் செஞ்சதுக்கு அவன் என்ன செய்கிறான்? வருத்தப்படுறான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நான் விட்டுட்டேன். இன்றைக்கும் அவனை மாதிரி தான் நம்ம எத்தனை இடத்துல விட்டுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட அழுகுறோம். சேஷ்டபுத்திர பாகம் போச்சு, எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதமாவது கிடைக்குமே எனக்கு, அதை வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவன் உள்ளே புந்து அதை வாங்கிட்டு போயிட்டான். நீங்கள் ஏசா வியூவில் மட்டும் பாருங்கள். பின்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு, கன்ஃபார்மாக வேறு. யாக்கோபு வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரெபேக்கா யாக்கோபை போய் வாங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு சொன்னால் வயிற்றில் பிள்ளை மோதி கொண்ட போதே ரெபேக்கா கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லிட்டார். ஒரு வேளை ரெபேக்கா செய்யாவிட்டாலும் கர்த்தர் அந்த வேலையை செஞ்சுருப்பார். நான் எப்படி நம்புறேன் தெரியுமா? ஏன் ஈசாக்க குருடாக்குனார்? பர்பஸ், கர்த்தரோட திட்டம். கண்ணு மட்டும் நல்லா இருந்துச்சு, கதை முடிஞ்சு. இவர் கன்ஃபார்மாக யாரை தான் ஆசீர்வதிச்சிருப்பார்? ஏசாவை தான். இப்போ ஏசாவோடைய வியூவில் பாருங்கள், சேஷ்டபுத்திர பாகம் போச்சு. சரி, எங்கள் அப்பா வாயிலேருந்து எனக்கு என்ன வேணும்? ஒரு ஆசீர்வாதம் வேணும். இவனை ஏமாத்தினது யார் தெரியுமா? இதுதான் இருக்கிறதுலே டாப்பு, அம்மா. உலகத்திலே நம்ம நம்புறது யாரை தான்? அம்மாவை தான். நான் இந்த ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களில் பார்க்குறேன், போன இஷ்யூவில் அம்மா தான் காப்பாற்றுச்சு. அப்படிப்பட்ட அம்மாவும் இருக்குது. அங்கே அப்பா கெட்டவனா தெரியுறான், இங்கே ஏசாவுக்கு யார் கெட்டவனா தெரியுது? அம்மா கெட்டவங்களா தெரியுறாங்க. அம்மாவே இப்படி பண்ணிட்டாங்க, அம்மா இப்படி செய்யுமா? பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தாய்க்கு தலைமகன் தான் சொல்லுவாங்க. முதல் பிள்ளை தான் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே ஏமாற்றப்பட்டது யாரால்? அம்மாவால் தான் அவன் ஏமாற்றப்படுறான். எங்கள் அம்மா இந்த வேலையை செய்யுமா? எங்கள் அம்மா ஏன் இப்படி எனக்கு பண்ணாங்க? வசனம் சொல்லுது, இவனும் அவனை மாதிரியே இஸ்மவேல் மாதிரியே அலைகிறான், தேடுறான். அம்மா தேடியும் காணாது இருந்தான். போச்சு, எல்லாம் போச்சு, அத்தனையும் போச்சு. இப்போ ஏசா வந்து நம்ம இந்த வியூவில் பார்க்குறோம்ல, ராங் வியூவில் பார்க்குறோம்ல, ஏசா மோசமானவன் எல்லாம் பார்க்குறோம்ல. ஆனால் எபிரேயர் நிருபம் ஏசாவை பற்றி என்ன சொல்லுது பாருங்களேன். வாசிங்க, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபும் ஏசாவையுமா. அப்போ ஏசா ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டான் பார்த்தீங்களா? விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஆசீர்வதிக்கும் போது ஒருத்தரையே தான் சொல்லிக்கிட்டே வரும். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு வருவார், ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வருவார், இப்படி தானே வருது. யோசேப்பை பற்றி வரும்போது வருது இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்தை பற்றி தான் வரும். ஆனால் இங்கே ஆசீர்வாதத்தை சொல்லும்போது ஈசாக்கு 2 பேர் ஆசீர்வதிச்சதையும் வருது. ஆனால் இவன் வந்து என்ன கேட்குறான்? ஏசா வந்து என்ன கேட்குறான் ஈசாக்கு கிட்ட? எனக்கு ஒன்று கூட நீங்கள் வைக்கலையான்னு கேட்குறான். அவன் சொல்கிற வார்த்தை என்ன? எனக்கு ஒன்று கூட வைக்கலையா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம்
ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். இப்போ பாருங்க, அவன் போய் அப்பா கிட்ட கேட்குற விஷயம் என்ன? எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்கப்பா, யாக்கோபும் ஏமாத்திட்டான், அம்மாவும் ஏமாத்திட்டாங்க, எல்லாம் ஏமாத்திட்டாங்க, ஏதாவது ஒன்றாவது இருக்குதான்னு கேட்குறான். ஏதாவது ஒன்று, எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, இவ்வளோதான் இருக்குது அவங்கக்கிட்ட, ஏதாவது. அவனுடைய ஏக்கத்தை பாருங்கள். தகப்பனால் ஆசீர்வதிக்கப்படணும்னு. ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான், வனசஞ்சாரியாக இருந்தான், கொலை செய்ய தேடினான், இதெல்லாம் நமக்கு தெரியுது. சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவனுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், நம்ம எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் ஒரு எண்ணம் இருக்குது, எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்கணும், எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தில் அவன் கேட்கும்போது கேட்குறான், ஒன்றாவது எனக்கு இருக்காப்பா, ஒரு ஆசீர்வாதத்தையா எனக்கு கொடுத்துருக்கலையா, எல்லாத்தையும் யாக்கோபுட்ட கொடுத்துட்டியா? சில நேரங்களில் இந்த பெற்றோர் ஒரு சிலர் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பிள்ளையை வஞ்சித்து இன்னொரு பிள்ளையை ஆசீர்வச்சிடுறாங்க. ஏசாவோட வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பண்ணது தப்பு. ஏசா வியூவில் அவன் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டான், இவன் ஸ்பிரிச்சுவலில் இல்லை. ஆனால் வசனம் எபிரேயரில் சொல்லுது, ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அப்போ ஏசாவுக்கு என்ன ஆசீர்வாதம்? அந்த 40வது வசனம் வாசிங்க, 27:40. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். மேற்கொள்ளும் காலம் எது? ஏசாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசா ஏதோமியர்னு அர்த்தம். ஏசாவுடைய சந்ததியாருக்கு பேர் என்ன? ஏதோமியர்னு இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் அவன் சிவப்பான கூழை கேட்டதுனால அவனுக்கு ஏதோம் அப்படின்னு ஒரு பேர். இந்த ஏதோமியர் தான் பின்னாட்களில் அரபியர்கள். இப்போ இருக்கிற அரபியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பூர்வீகம் தான் ஏதோமியர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அரபியர்களாக இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது? மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ நுகத்தடியை நீ முறித்து. நுகத்தடினா அடிமைத்தனம். நீ அவனை சேவிப்பாய் எல்லாம் சொல்லிட்டு, இந்த அடிமைத்தனம் உனக்கு எப்போ போகும்? நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது. எந்த மேற்கொள்ளும் காலம் வரும்போது? இயேசு கிறிஸ்து புறஜாதியாரை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாராக நீங்களும் நானும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார்ல. சேஷ்டபுத்திர பாகம் இஸ்ரவேலுக்கு இருந்தது, இப்போ சேஷ்டபுத்திர பாகம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு வந்து விட்டது. இப்போ நீங்களும் நானும் தான் பிள்ளைகளாக இருக்கிறோம். சரி, இதில் ஏசாவுக்கு என்ன நியாயம் செய்யப்பட்டது? அதான் கேள்வி. ஏசா கிட்ட யாக்கோபு தந்திரமாக சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினான்ல, அவனுக்கே தெரியாமல் யாக்கோபு கிட்டேருந்து ஒன்று வாங்கி ஏசா கையில் கர்த்தர் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து. ஏசா யாக்கோபு உயிர் போதுன்னு என்ன கேட்டான்? கூழ் கேட்டான். இவன் என்ன கொடுத்தான்? அப்பத்தையும் கூழையும் கொடுத்தான். கூழ் என்ன கலர் கூழ்? அங்கே வசனம் இருக்குது, சிவப்பு கூழ். யாக்கோபு தந்திரமாக சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினா, ஆனால் வாங்கும்போது அவனுக்கு தெரியாமலேயே கையில் இருக்கிற கம்யூனியனை அவங்க கையில் கொடுத்துட்டான். அப்பத்தையும் சிவப்பான கூழுங்கிறது, அப்பமும் சிவப்பான கூழ், அப்பமும் ரசத்துக்குமான அடையாளம். இஸ்ரவேல் கையில் இருக்கிற கம்யூனியன் புறஜாதி கைக்கு போயிடுச்சு. அதை தான் இயேசு உங்களுக்கும் எனக்கும் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு. நுகத்தடி முறிக்கப்பட்டது, அடிமைத்தனம் முறியடிக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கான வாசல் திறந்து விட்டுச்சு. இஸ்ரவேலுக்கு சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு, அவங்க தந்திரமாக வாங்கிட்டாங்க. நாம் வெகுளி. பல நேரத்தில் நான் சொல்வேன், நம்மளை பெற்றோர் ஏமாற்றலாம், ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தனியாக எடுத்து வைத்திருந்தார். அப்பமும் கூழும் கையில் வந்துருச்சு. மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ அடிமைத்தனம் முறியடிக்கப்பட்டது. யாக்கோபு நினச்சிக்கிட்டாரு, அப்பா சேஷ்டபுத்திர பாகம் வந்துருச்சு, ஏசாக்கு இனிமேட்டு ஈசாக்குகளுடைய எந்த சேஷ்டபுத்திர பாகம் வராது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு தான் சொல்லுவாங்க, இனி ஏசான்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உண்மைதான், யாக்கோபு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தான் உண்மை. ஆனால் புறஜாதியாருடைய அப்பமும் ரசமும் அது ஏசா கைக்கு போட்டோம், அவன் குடிக்கட்டும். ஒரு நாள் நுகத்தடி முறியடிக்கப்படும். இந்த புறஜாதியார் சேஷ்டபுத்திர பாகம் இல்லை, பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார்.
நமக்கு மூத்த சகோதரர் இயேசு, நாம் அவருக்குரிய தம்பிகளாக தங்கைகளாக இரண்டாவது குமாரராக கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணிட்டார். ரோமர் 8:29 அப்படி தான் சொல்லுது. முதற் பேரானவருடைய சாயலுக்கு இருக்கும்படி கர்த்தர் எவர்களை முன்னறிந்தாரோ நம்மை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக முன்னறிந்திருக்கிறார். நம்மக்கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கிட்டு போட்டோம். இப்பவும் சொல்கிறேன், நம்மளை ஏமாற்றிட்டோம், சொத்து ஏமாற்றிட்டோம், நம்மளை விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போட்டோம், என்ன வேணாலும் செய்யட்டோம். ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? ஒரு நாள் உன்னை ஏமாத்தினவங்க உன்னை பார்த்து கேட்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் எப்படி மேலே வந்த? நீங்கள்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்தினீங்க, ஒரே ஒருத்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார். ஒரு குடும்பம் என்னை ஏமாத்துச்சு, ஒரு தேவன் என்னை ஆசீர்வதிச்சார். ஒரு அப்பா அம்மா என்னை ஏமாத்தினாங்க, ஒரு அப்பா என்னை ஆசீர்வதிச்சிட்டார். அவ்வளோதான். நீங்கள் எத்தனை பேர் வேணால் சேர்ந்து ஏமாத்துங்க, ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் என் கூட நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாமலேயே ஆசீர்வாதத்தை என் கையில் கொண்டாந்து கொடுத்துருவார். பல நேரத்தில் அப்படி தான் நடக்கும். நம்ம அவ்வளோ மோசமானவங்க தான், ஆனாலும் கர்த்தர் நம்மை தந்தெடுத்தார். கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணினார், வேறு பிரித்தார். நம்மை தாயை ஏமாற்றி இருக்கலாம், சகோதரனை ஏமாற்றி இருக்கலாம், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஒன்று கூட இல்லாமல் பண்ணியிருக்கலாம். எல்லாமே ஜீரோ. ஆனால் ஒன்றை கர்த்தர் நமக்கு எடுத்து வச்சுருந்தார். நமக்கு முன்பதாகவே கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அதை தான் ஈசா கிட்ட போய் கேட்டான், ஏசா ஒன்று கூட இல்லையா ஆண்டவரே, எனக்கு ஒன்று கூட இல்லையாப்பா? அந்த ஒன்று என்ன தெரியுமா? காலம் வரும்போது நுகத்தடி முறித்து போடப்பட்டது. உன் கையில் உனக்கே தெரியாமல் அப்பமும் ரசமும் தம்பி கொடுத்துட்டு போயிட்டான். இஸ்ரவேலேருந்து அப்பமும் ரசமும் எங்கே வந்துருச்சு? நம்ம கைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றி வச்சிருக்கிறார். கடைசியாக இன்னொருத்தர் இருக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்தை வாசி. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும், யாரு? யோவான் ஸ்நானகன். இவன் யார் தெரியுமா? ஆக்சுவலாக பெரிய ஆசாரியனுடைய பையன், சகரியாவின் மகன். அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சகரியா தான் அவங்களுடைய அப்பாவாக இருக்கிறான். அவன் போய் தான் அந்த இதில் ஆசாரிப்பு கூட தேவாலயத்தில் போயிட்டு எல்லா வேலையும் செய்கிறான். அந்த பெரிய ஆசாரியத்துவத்தை, அவனை முறைமையின்படி ஆசாரியத்துவம் செய்யக்கூடியவன், அவனுடைய பையன்தான் யார்? யோவான் ஸ்நானகன். பெரிய ஆசாரியனுடைய பையன். ஆனால் வசனம் சொல்லுது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்கே இருந்தான்? ஏன் வனாந்தரத்தில் இருந்தான்? வனாந்தரத்தில் ஏன் இருந்தான்? ஆசாரியனுடைய பையன் தானே. ஆசாரியன்லாம் அந்த காலத்தில் பயங்கர ஆசீர்வாதமாக இருந்தாங்களாமா. அந்த காலகட்டத்தில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இவன் ஏன் வனாந்தரத்துக்கு போனா? இவனும் ஒரு வயசான தாய்க்கு பிறந்தவன் தான். வயசான காலத்தில் அம்மா எலிசபெத்துக்கு பிறந்தவன் தான். வயசான காலத்தில் பிறந்தவன். ஒரு ஆசாரியனுக்கு வயசான காலத்தில் பிறந்தவன். ஆனால் இவன் வாழ்க்கை ஆசாரித்துவம் இவன் கையிலேருந்து வாங்கப்பட்டு விட்டது. இப்போ ஆசாரித்துவத்தில் அவன் இல்லை. இப்போ இயேசு வரும்போது நியாயமாக இவன் தான் ஆசாரியனாக இருந்திருக்கணும் இல்லையா? அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவன் தானே இருக்கணும். அடுத்தடுத்து தான் ஆசாரித்துவம் வரும். அப்போ அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அடுத்த ஆசாரித்துவம் யார்கிட்ட வரணும்? யோவான் ஸ்நானகன்கிட்ட வரணும். ஆனால் இல்லை, இவன் எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது. ஒட்டகமயிர் ஆடையை தரித்திருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. வீட்டில் நல்லா சூப்பராக சாப்பிட வேண்டிய ஆள், நல்ல ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய தசமாம் காணிக்கெல்லாம் யாருக்கு வந்திருக்கணும்? யோவான் ஸ்நானகனுக்கு வந்திருக்கணும். அவங்க அப்பா கிடக்க வேண்டியது எல்லாம் இவனுக்கு தான் வந்திருக்கணும். ஏன்? என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? சூழ்நிலைப்படி அவன் வனாந்தரத்துக்கு போயிட்டான். அவனுடைய ஆசாரித்துவம் பிடுங்கப்பட்டு விட்டது. அவங்ககிட்ட ஆசாரித்துவம் இல்லை. அவன் வனாந்தரம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் மிருகங்கள் தான் இருக்குமா. இவன் பிள்ளை தன்னை காட்டுகிற வரைக்கும் வனாந்தரத்தில் தான். இயேசுவாது 40 நாள் இருந்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா ஆதாமுக்கு அப்புறம் உள்ள எல்லாமே, ஏவாளுடைய பசங்கள்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. இதுதான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கிற கனம். யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவர் பார்க்குறார். அவன் யார் தெரியுமா? ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனதாக இருந்தால் அவன் வருகிறவனாகிய எலியா அவன்தான். நீ உன்னுடைய ஆசாரித்துவம் போயிருக்கோம், உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்து விட்டுருப்பாங்க,
உன் சூழ்நிலை வனாந்தரத்துக்குள்ள நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, ஏதோ ஒன்று வாழ்க்கையை ஓட்டணும். ஆனால் எனக்கு வச்சிருக்கிற அழைப்பு மேலானது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு மேலானது. இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வருவார், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுற பொறுப்பு என் கையில் ஆண்டவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த பொறுப்பை நான் செய்யணும். செய்கிற எனக்கு ஒருவேளை சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அமையாமல் இருக்கும், நான் நினைக்கிற வாழ்க்கை எனக்கு அமையாமல் இருக்கும், ஏன் நல்ல சாப்பாடு கிடைக்காம இருக்கும், போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காம இருக்கும். நானே இதுவே சகரியா கூட இருந்திருந்து நான் பாட்டுன்னு இருந்திருந்தா, இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தா, நான் பார்க்குற வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா, எனக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தில் நான் இருந்திருப்பேன்னா, நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு, எல்லாரும் மாதிரி நானும் ஆசாரியர்கள் மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னை எங்கே கொண்டு போய் நிற்க வச்சுருக்குது? வனாந்தரத்தில் நிற்க வச்சுருக்குது. திக்கற்ற பிள்ளையை போல் நிற்க வச்சுருக்கு. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது. அப்புறம் ஏன் ஆண்டவரை என்னை கொண்டு வந்து வனாந்தரத்தில் வச்சிங்க? ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய டெடிகேஷன், உன் தியாகம், நீ பட்ட கஷ்டம், கிறிஸ்துவுக்காக பட்ட கஷ்டம், அவர் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு நீ பட்ட கஷ்டம், ஆண்டவர் சொல்வார், உன்னை போல ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் ஒருவனும் இல்லை, உனக்கு ஈக்குவலாக பூமியில் ஒருத்தம் கூட இல்லைம்பார் ஆண்டவர். அந்த பேரை வாங்கிட்டு தான் பூமியை விட்டு வெளியே போகணும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இன்றைக்கி பைபிளில் இருக்கிற ஒருத்தரையும் எடுங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் யார்? ஒரு தானியேல் தான், ஒரு யோவான் தான், ஒரு மோசே தான், ஒரு ஆரோன் தான், ஒரே ஒரு ஆள் தான். யோசுவாவாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அதே மாதிரி தான் நம்மளையும் கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார். அந்த ஒரு ஆள் யூனிக்காக அழைப்பு பெற்று நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவனாக இருக்கணும்னா கொஞ்ச நாள் நீ வனாந்தரத்தின் பாதையில் போக வேண்டியதான் இருக்கும். சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மற்ற ஆசாரியர். ஆனால் யோவான் திக்கற்றவனாக, அனாதையாக, யாரும் இல்லாமல் காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரி. அது அதை விட கொடுமை தெரியுமா? ஏன் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் போனோம்? ஏன் இப்படி போனோம்? எல்லாரும் மாதிரி என்னால் வாழ முடியாதா? ஏன் என்ன ஆண்டவர் அப்படி நடத்துகிறாரு? சில நேரத்தில் கொஸ்டின் வரும். யோவான் ஸ்நானகனுக்கே எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா பார்த்த தேவாலயத்தில் எத்தனையோ பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நல்லா தசமபாகத்தை வாங்கி சாப்பிட்றானுங்க, பலி பொருள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க, என்ன கௌரவம், என்ன மரியாதை, அத்தனை பேர் எப்படி இருக்கான்? ஏன் நான் மட்டும் வனாந்தரத்தில் எப்படி இருக்கணும்? எத்தனை நாள் தேவனை கொஸ்டின் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஏன் கேட்டிருக்கோம்ல எத்தனை நாள்? எனக்கு மட்டும் ஏன் இந்த மினிஸ்ட்ரி, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இதே மாதிரி என் கூட படித்தவங்களாம் நல்லா இருக்கிறானே, என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, என் கூட மினிஸ்ட்ரிக்கு வந்தவங்களாம் நல்லா இருக்கிறானே, ஏன் எனக்கு மட்டும் இது? ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எல்லாம் 10-11, நீ தான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் பெரியவன். அவங்கள தேடி ஜனங்க ஒரு நாள் போன காலம் இருக்கு, உன்னை தேடி வனாந்தரத்துக்கு ஜனங்கள் வருகிற காலம் ஒன்று உண்டு. The days will come, you must wait. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வனாந்தரத்தில் நடத்துறார். நீ வனாந்தரத்தில் போகும்போது, பிரச்சனைக்கு போகும்போது, கஷ்டத்தில் போகும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், என்னை கர்த்தர் நடத்துவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யாமல் போகவே மாட்டார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோமா? இங்கே உன்னை பார்க்கும்போது யாருக்கும் உன் கஷ்டம் தெரியாது. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கௌரவமாக நின்றுட்டு இருக்கிற, ஆனால் அவன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதை உனக்கு மட்டும்தான் தெரியும். தகப்பன் இல்லாமல் உன் தாய் உன்னை வளர்க்கப்பட்ட கஷ்டம், தாய் தகப்பன் இல்லாமல் நீ பட்ட கஷ்டம், தாய் தகப்பன் இருந்தும் நீ பட்ட அவமானம், நீ ஆதரவற்றவனா, அனாதையா, திக்கற்றவனா, வனாந்தரத்தில் அலைந்து தெரிஞ்ச காலம், பிளாட்ஃபார்மில் படுத்திருந்த காலம், ஏன் நல்ல வீட்டுக்குள்ளே வசதியாக, ஆனால் உள்ளுக்குள்ளே உன் வாழ்க்கை வனாந்தரம், கண்ணீர், அடி, உத, இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். இது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட பாதை கிடையாது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு யாரு முன்குறிக்கப்படுறானோ அவனுக்கான பாதை அது, அவனுக்கான பாதை. நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாயோ, எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டாயோ, எவ்வளவு அடிக்கப்பட்டாயோ, எவ்வளவு நொறுக்கப்பட்டாயோ, நீ அவ்வளவும் உயர்த்தப்படுவாய், அவ்வளவு நீ சந்தோஷத்தை காண்பாய். நீ பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்காமல் பார்க்கவே மாட்டார். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிறவர். நீ போகிற பாதையை மாற்றி அமைக்காம கர்த்தர் விடவே மாட்டார்.
ஒரு வேளை நீ நினச்சிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை வருஷம், 10 வருஷமா, கல்யாணம் ஆன நாளில் இருந்தா, என்னைக்கு இது மாறும்? ஆண்டவர் சொல்கிறார், ஏசாவுக்கு மாறுறதுக்கு 2000 வருஷம் ஆச்சு, அவன் சந்ததிக்கு மாறுறதுக்கு 2000 வருஷம் ஆச்சு. உனக்கு அத்தனை அவ்வளோ தூரம் போகாது. சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றி அமைப்பார். நீ கண்ணீர் விட்டு, ஐயோ நான் பண்ண தப்புனால தான் இப்படி இருக்கேன். உண்மை, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், வாலிப பிராயத்தில் பண்ணிட்டோம், மாம்ச இச்சையில் பண்ணிட்டோம், அல்லது ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டோம். அதனால் நம்ம துரத்தப்பட்டோம், வேதனை அனுபவிக்கிறோம். கர்த்தர் உன் பாவத்தை பார்க்கல, உன்னை மட்டும்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னை மாற்றி அமைக்க அவர் செய்வார். இங்கே யாரும் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. பண்ண தப்புக்கு நடுவில் உன்னை காப்பாற்ற தான் கர்த்தர் விரும்புகிறார். மனசை விட்டுறாத, வாழ்க்கையை விட்டுறாத, முடிவு எடுக்காத, சூசைடுக்கு நேரம் முடிவு எடுக்காத. உனக்கு இன்னொரு வாழ்க்கை, பயங்கரமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லார் கண்ணுக்கு முன்னாடி உன்னை செழிப்பாக்கி கர்த்தர் உட்கார வைப்பார். உன் தலை எங்கே தாழ்ந்ததோ அங்கேயே உயர பண்ணுவார். எந்த கைகள் உன்னை அடித்ததோ அந்த கையை உன்னை அரவணைக்கிறபடி கர்த்தர் செய்வார். நான் பண்ணது தப்புன்னு சொல்ல வைப்பார். உன் தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நியாயம் செய்கிறவர். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் என் தகப்பனால் ஏமாற்றப்பட்டேன், என் தாயாரால் ஏமாற்றப்பட்டேன், என் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டேன். ஒருவேளை அவங்க என்னை ஏமாத்துறதுக்கு நான் கூட காரணமாக இருந்திருக்கும். ஏன் தப்பு கூட ஆகார மாதிரி நான் பண்ண தப்பு கூட நான் இன்னைக்கு அலைஞ்சு திரியறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் தப்பை நான் மன்னிச்சு உனக்கு ஒரு நீரூற்றை நான் உண்டாக்குவேன். நீ வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். நீ ஒரு நாள் சேஷ்டபுத்திர பாக்கத்தை அசட்டை பண்ணினாய், அதனால் நீ அலைஞ்சு திரிஞ்ச உண்மைதான். ஆனால் உன் நுகத்தடியை முறித்து போடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நியாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உன் கையை விட்டு போனது சேஷ்டபுத்திர பாகமாக இருக்கலாம், ஆனால் உன் கைக்கு வந்தது அப்பமும் ரசமும். சகல ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல் அது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனிடத்திலிருந்து அது வந்திருக்கிறது. உன்னை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். நீ ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது சில வீடுகளை பார்க்கும்போது, இந்த வீட்டில் நான் வாடகை கூட இருக்க முடியாதுன்னு நீ நினச்ச காலம் இருக்கு. இது உள்ளே இருக்கிற தாப்பால கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்ச காலம் இருக்கு. இதில் ஒரு செங்கல் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்ச காலம் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தகப்பனாக இருக்கிறேன், நீ பயப்படாத. உன்னை அரண்மனைக்குள்ளே உட்கார வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இதில் என்னுடைய தப்புகள் நிறைய இருக்குப்பா. நான் தேர்ந்தெடுத்த லைஃப் தான் இது, எனக்கு நானே செலக்ட் பண்ணிக்கிட்டது தான். எல்லாரும் சொல்கிறாங்க என் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க, உண்மைதான். ஆனால் என் வாழ்க்கையை மாற்ற உங்களால் முடியும்பான்னு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் பண்ண தப்பை சரி பண்ண உங்களால் முடியும்பான்னு ஒப்புக்கொடு. அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் பாடுகளை மாற்றி அமைக்க விரும்புகிறார். உன் திக்கற்ற உனக்கு தாயும் தகப்பனுமாய் தேவன் மாறப்போகிறார். இன்னிலிருந்து உனக்காக அவர் பறிஞ்சு பேசுவார். நீ நினச்சல்ல, எங்கள் அப்பான்னு ஒருத்தர் என் கூட இருந்தார்னா பேசியிருப்பார்ல, எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு பேசியிருப்பாங்கல்ல, நீ நினைக்கிறல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் பேசுகிறேன் உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து. உனக்காக நான் வழக்காடுறேன். உன்னை நான் கை விடவே மாட்டேன். நீ என் சாயலாய் படைக்கப்பட்டவள், நீ என் சாயலாய் படைக்கப்பட்டவன். உனக்குள்ள இருக்கிற ஆத்மா என்னுடையது, அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? தைரியத்தோடே போ, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் கூட இடைப்பட்டு இருப்பார்னா உன் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, உன் இருதயத்தை அவருக்கு நேராக ஊற்றி சொல்ல, ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பார்க்குறீங்க. எல்லாரும் எங்களை ஒரு நாள் கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே. நம்பினவங்களாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. நம்பினவங்களாம் எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அநேகர் ஏமாற்றப்பட்டு திருப்பி, ஐயோ இவங்களாவது எனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு கடைசியாக நம்பினவங்க கூட உன்னை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான்ப்பா எனக்கு பலன், நீங்கள் தான் எனக்கு ஆதரவு.
சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் திக்கற்றவர்களும் ஆதரவற்றவர்களும் மனுஷரால் கைவிடப்பட்டவர்களும் பரிதபிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளையை வளர்க்க நான் என்ன செய்வேன்னு போராடுகிற எத்தனையோ தாய் ஆண்டவரே, இந்த நரகத்திலேருந்து நான் எப்படி தப்பிப்பேன்னு வாழ்க்கையில் நினச்சி நொந்து கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு தடவை தெரியாமல் பண்ண தப்புக்காக எத்தனை வருஷம் தண்டனை ஆண்டவரே. நீங்கள் நினச்சா ஒரு நாளில் மாற்றி அமைக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் ஆதரவு அளிக்க முடியும். எங்களுக்கு நியாயம் செய்கிறவர் ஆண்டவரே. இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் எங்கள் பிள்ளைங்க உங்களை தான்ப்பா நோக்கி பார்க்குது. எப்படியாவது எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு விடுதலை வந்துடாதான்னு நோக்கி பார்க்குது ஆண்டவரே. எப்படியாவது எங்களுக்கு ஒரு மீட்பு வந்துடாதான்னு நோக்கி பார்க்குது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க வேறு எந்த முடிவையும் எடுக்காமல் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு ஆதரவு வரும், எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார்னு உண்மை நோக்கி தான் ஆண்டவரை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது சீக்கிரத்தில் விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.